அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Sanju my world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைனாப்பிள் கேசரி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை, பைனாப்பிள் 1.5 கப், நெய் 1/4 கப், yellow food color 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், முந்திரி 3 டேபிள் ஸ்பூன், உலர் திராட்சை 10 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பைனாப்பிளை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை சேர்த்திக்கலாம். பைனாப்பிள் பீஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பீசஸாக வேண்டான்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். இந்த பைனாப்பிளை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க. பைனாப்பிள் நல்லா வதக்கிட்டோம்னா இதோட ரா ஃப்ளேவர் போயிடும். அதே மாதிரி இதோட அந்த ஃப்ளேவர் பைனாப்பிள் ஃப்ளேவர் கேசரியில் நல்லா இறங்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இதை வதக்கிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிடுறேன். இதுலேயே இதை நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ள சைடில் நாம் ரவையும் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஹெவி பாட்டம் பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். அந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக கோல்டன் கலர் மாறினதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணுங்கள். முந்திரி நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம உலர் திராட்சையை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. லோ மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் ரவையை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை கலர் மாற தேவையில்லை, நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இப்போ பைனாப்பிள் மிக்சரும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதை நாம் இந்த ரவையோட சேர்த்திக்கலாம். ரவையும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பைனாப்பிள் மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கைவிடாமல் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரவை நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரவை வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை ஆட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் ரவை வேகாது. அதனால் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சர்க்கரை 1.5 கப் தான் எடுத்திருக்கோம். பைனாப்பிள் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரையோட குவான்டிட்டியை இன்னும் அதிகம் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம மீதி இருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி கேசரி செய்கிறதுக்கு பைனாப்பிள் கிடைக்கும்போது இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.